Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா நம்ம மம்முட்டி சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியது வந்து நம்ம ஜிவிஎம் சார். ஜிவிஎம் சார் வந்து மலையாளத்துல டைரக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுதான். இந்த டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படம் தான் வந்து மலையாளத்துல ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணக்கூடிய படம். இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு. நம்ம ஃபகத் ஃபாசில் சார் கூட ஒரு படம் பேரு அந்த பாஸ்டர்ஸ்லாம் ஃபேக் பாஸ்டர்ஸ்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ் அந்த படம், அதுக்கப்புறம் வராகம் அப்படின்ற படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தடுத்த படங்கள்லாம் நடிக்கவும் போறாங்க. பட் இது வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்துல. அண்ட் அதே மாதிரி இது அவரோட கதை கிடையாது, டைரக்ட் மட்டும் தான் பண்றாரு. இந்த கதை யாரோடது அப்படின்னா நீரஜ் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அவரோட கதை தான் இது. அதை கதையை தான் எடுத்து படம் போடுறாங்க. அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியல. அண்ட் அட் தி சேம் டைம் இவங்களோட ஒரு டிடெக்டிவ் காம்போ, டிடெக்டிவ் ஸ்டோரி லைன் தான் வந்து இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் மம்முட்டி சார் வந்து டிடெக்டிவ்னா சொல்லவே வேணாம். நேரடியால் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ டைரி சிபிஐ கேட்டகரிஸ்ல ஒரு 4 படமோ 5 படமோ இப்போ ரீசெண்டா ஒரு படம் கூட வந்திருந்தது சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர்னா அந்த சிபிஐ கேட்டகரிக்கு ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. ஸோ இவங்களோட காம்பினேஷன்ல ஒரு படம் வருது அப்படின்றப்போ ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. இப்போவும் இந்த படம் வந்து இந்த மந்த் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்ட் டேட் என்னன்னு தெரியல, இதில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து வெறும் 1 minute 30 seconds தான் கொடுத்துருக்காங்க. பட் கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி டீசரும் இருந்துச்சு, டீசரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3, 2, 1 go. വെൽക്കം ടു ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി. എനിക്കാണെങ്കിൽ ഡാൻസ് ഒക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ഇതിന്റെ ഈ ഡാൻസ് അല്ല, ഇത് ഭരതനാട്യമാണ്, ക്ലാസിക്കൽ ഡാൻസ്. യെസ്, മമ്മൂട്ടി. നല്ല എഡിറ്റിംഗ്. ഫസ്റ്റ് കേസ് വിത്ത് us. How do you do this, sir? Observation, concentration. ഹലോ മിസ്റ്റർ ഡൊമിനിക്. അയ്യോ, തീരെ പ്രതീക്ഷിച്ചില്ല. അഡ്രസ് കണ്ടുപിടിക്കാൻ ബുദ്ധിമുട്ടില്ല. സിറ്റിയിൽ മുഴുവൻ ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ്സിന്റെ പോസ്റ്റർ ആണല്ലോ. സർവീസിലായിരുന്നപ്പോ ഇതൊക്കെ സ്ഥിരം പതിവില്ലേ. ഒരു സൈഡ് ഞാൻ ഒറ്റ, മറ്റേ സൈഡിൽ മരട് സുനി, ഗുണ്ടാ ഷാജി. നൈസ്. ഒറ്റയടിക്ക് ഞാൻ എല്ലാത്തിനും പിടിച്ച് മുളത്തി കയറ്റി. ഡൊമിനിക്ക്, എനിക്ക് ഇന്ന് ഹോസ്പിറ്റലിൽ ഒന്ന് ഒരു പേഴ്സ് കിട്ടിയടാ. അത് ആരുടെയാണെന്ന് നീ ഇങ്ങ ഇരുന്നാ പടം സ്റ്റാർട്ട് ആകുതാ. സർവീസിലായിരുന്നപ്പോഴേ കൈക്കൂലി മേടിക്കാതെ ഒരു മുട്ടുസൂചി പോലും ഇങ്ങനെ അനക്കത്തില്ലായിരുന്നു. Now I am sure that I am on the right track. I need those papers. Yes, it's a GVM direction. ആ ഡിസംബറിൽ ഒരു മിസ്സിംഗ് പേഴ്സണൽ തുടങ്ങിയത്. ഇപ്പോഴേ പാൻ മിസ്സിംഗ് കേസ് 2 എണ്ണമായി. ഇനി മറ്റു വരാനുണ്ട്. അന്വേഷിക്കുന്ന പോലീസുകാരൻ തന്നെയാണ് മർഡർ ചെയ്തത്. ഒന്നും മിണ്ടായിരിക്കലോ. You don't spoil the movie for us. നീ ഇനി എന്താ ചെയ്യാൻ പോണേ? Now I don't have a choice. Jan 23, yes. എപ്പടി ഞാൻ പണ്ടുപോലെ എങ്ങനെയാ, ഒരു തുമ്പ് കിട്ടിയാൽ തുമ്പ് വരെ പോകും. எஸ் இது வந்து அந்த சிபிஐ இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடைசி டைலாக் மட்டும் என்ன அப்படின்னா, அதுலேயுமே இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கேஸ்க்காக கூப்பிடுவாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன க்ளூ தான் கிடைக்கும். இத்தினோண்டு ஒரு மைல்டான ஒரு க்ளூ தான் கிடைக்கும். அதை வச்சுட்டு அந்த கேஸை வந்து அந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இவங்களோட ஒரு பர்டிகுலர் வேலை சிபிஐ பண்றப்போ. ஸோ அந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளோ பெரிய கேஸ், அந்த ஒரு சின்ன க்ளூ வச்சுட்டு அப்படி எவ்வளோ பெரிய கேஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து டோட்டல் கதையா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எண்டு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மலையாள படங்கள்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த டைலாக் சொன்னது இப்போ நம்ம தமிழ்லாம் வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. அண்ட் ஜிவிஎம் சாரோட அந்த டைரக்ஷன் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃப்ரேம்ஸ்ல சொல்றேன். அதுலேயே அதே மாதிரி தான் இதுலையும். அண்ட் இதுல ரொம்ப யங்கா காமிச்சிருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல வந்து கொஞ்சம் ஓல்டான மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் யங்கா காமிச்சிருக்க மாதிரி இருக்கும், ரொம்பவே யங்கா இருக்கு. அண்ட் இவரை பத்தி சொல்லவே வேணாம். அட்டெம்ப்ட்னா ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட் பண்றதுக்கு எந்த விதத்துலையும் தயங்கவே மாட்டாரு நம்ம மம்முட்டி சார். இப்ப கூட பிரம்மயுகம், அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் காதல்லாம் வந்து இவரோட ஒரு ஸ்டார் கேட்டகரி, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கிற ஒரு ஆள் வந்து டச் பண்றதுக்கு டச்சே பண்ண மாட்டாங்க அப்படின்ற உள்ள ஒரு கேட்டகரி. ஆனா அதை எப்படி இவர் எடுத்து பண்ணாரு அப்படின்றது சத்தியமா இப்போ வரைக்கும் புரியல. ஒரு சினிமா லவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேக்சிமம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம நிறைய ஸ்டார்ஸ் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்றதே ஒரு ஐடியாவே இல்லாமல் அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த டச், அந்த டேரிங்காக அதை டச் பண்ணி அதுல இருந்து ஹிட்டு கொடுக்கறதுன்றது வந்து ஹிட்டு கொடுக்குறோம் இல்லைன்றதை தாண்டி அது எப்படி டச் பண்றது, அந்த அப்படி ஒரு கதையை அப்படின்றது வந்து உண்மையிலே அது ஹேட்ஸ் ஆஃப் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிரம்மயுகம் ஆல்சோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான். அண்ட் இது வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி அவரோட கேரக்டர் மட்டும், அதாவது ஹை இன்டெலிஜென்ட் பட் கொஞ்சம் லேசி அப்படின்ற மாதிரி தான் சினாப்சிஸ் இப்போ வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படின்றது தெரியாது. பட் மோஸ்ட்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் டீசர் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு சூப்பரான இன்டெலிஜென்ட்டான ஆளு, ஆனால் கொஞ்சம் லேசி அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பலசாலியா இருக்க மாட்டாங்க. ஐ மீன் மனதளவில் இருக்கிற உடல் அளவில் வந்து ரொம்ப பலசாலியா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஃபைட்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். மியூசிக் வந்து நம்ம தர்புக சிவா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஒரு மியூசிக் சூப்பராக இருக்கு. அண்ட் இதுலேயே வந்து கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஒரு பர்ஸ் கிடைக்குது, அந்த பர்ஸை சுற்றி தான் அந்த பர்ஸ் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்க போகும்போது தான் எவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு படத்தை பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இதுலேயே வந்து டிடெக்டிவ் ஃபிலிம் இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து டிடெக்டிவ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வருது, த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வருது. நம்ம டொவினோ தாமஸோட ஐடென்டிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசுன பேசில் ஜோசப் அவரோட வந்து என்னது ராவின் கோடு ஷாப்போ அந்த படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் ரேகா சித்திரம் நாளைக்கு வரப்போகுது நம்ம ஆசிஃப் சாரோடது. அதுக்கப்புறம் இந்த படம் மம்முட்டி சாரோட இந்த படம் வந்து 23rd வரப்போகுது. ஸோ 4 படம் 4மே வந்து செம த்ரில்லராக கொடுக்க போறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர்ல த்ரில்லர் தான், பட் ரொம்ப இன்டென்ஸ், அதுக்கப்புறம் கமர்ஷியல், அதுக்கப்புறம் காமெடி, ஃபன், அந்த மாதிரி இதில் த்ரில்லர் ஆட் ஆகி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு இந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோட் ஸ்டுடியோ. பாய்.